ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 181 சென்டிமீட்டர் இருக்கேன். பட் 60 கேஜி தான் இருக்கேன். நான் ஃபிட்டா அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, உங்களுடைய மார்பளவு வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிட் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. ஏன்னா என் கூட ஒர்க் பண்ணுற நிறைய பசங்களை பார்க்குறேன், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஆனால் நமக்கே சில டைம் தோணும் எப்படி செலக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு. பட் அந்த இடத்துல நான் கால்குலேட் பண்ணது என்ன அப்படின்னா வந்து, உங்களுடைய செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து அண்டர் வெயிட்டு, ஓவர் வெயிட்டு இதை பற்றி ரொம்ப கேர் பண்ண தேவையில்லை. ஓவர் வெயிட்டாக இருந்துன்னா உங்களுடைய ஒரு வருஷம் ட்ரைனிங்கில் உங்களை போட்டு உருட்டியே வந்து சரி பண்ணிடுவாங்க. அண்டர் வெயிட்டாக இருக்கும்போது கொஞ்சம் நாளில் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதுவாகவே வெயிட் கெயின் ஆக முடிஞ்சிடும். அப்போ நான் சேரும்போது கூட பார்த்தீங்கன்னா 62 63 இருந்தேன். இப்போ வந்து 75லேருந்து 77 இதுக்குள்ளே வந்து இருக்கேன். ஸோ வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரே விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. உங்களுடைய மார்பளவு சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. ஓகே, மற்றபடி வந்து ஓவர் வெயிட், அண்டர் வெயிட் இதை ரொம்ப கேர் பண்ணாதீங்க. இதில் வந்து இதன் இல்லாமல் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது இவருடைய கேள்வி வந்து, சார் சிஏபிஎஃப்க்கு வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பென்ஷன் ஸ்கீம் இருக்கா இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இதில் வந்து உங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் நடந்திருக்கு. ஸோ இதையும் வந்து நான் வந்து பார்த்தேன். இதில் வந்து இவர் சொல்லியிருக்காரு, டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஒன்லி ஹேவ் பென்ஷன், அதுவும் பெர்மனன்ட் கேடர் தான், நாட் அக்னிபத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவரோடது சரி. இதில் என்னுடைய கருத்தையும் என்னுடைய அனுபவத்தையும் நான் இங்கே வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏபிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிறதுல இந்த என்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்கள் கையில் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வரும். இப்போ உதாரணமாக வந்து சொல்லணும்னா, இப்போ வந்து லாஸ்ட்டில் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன சார்ந்த ஒரு பையன் வெளியில் போனதில் வந்து ஒரு 10 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாப்புல. அவர் வந்து கான்ஸ்டபிள். அவருக்கு வந்து ஒரு 4500 சில்லரை வந்து எவ்ரி மந்த் வந்து கிடச்சிட்டே இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய தொகை வந்து அவர் கையில் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ 20 வருஷம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட தொகை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, போகும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம கையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு கணிசமான, ரொம்ப குறைஞ்ச தொகை, ஒரு கணிசமான தொகை உங்கள் கையில் கிடைக்கும். உள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த பணத்தின் மேலே அதிக ஈடுபாடு இருக்கவங்க வந்து நிறையான விஷயம் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியில் போகும்போது, அதாவது 10 இயர்ஸ் கழித்து வெளியில் போகும்போது, இல்லை 20 இயர்ஸ் கழித்து வெளியில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள் கையில் கிடைக்கும். அதோடு வந்து மந்த்லி இவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப மந்த்லி தொகை வந்து ரொம்ப கம்மியானதாக இருக்கும். அடுத்தது இவரோட கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, சிஏபிஎஃப் நான் நேற்றுக்கு போட்டிருந்த வீடியோவில் வந்து சொன்னேன். நான் சிபிஓ வந்து சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணேன். சிபிஓ அப்படிங்கிறதுனா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக எஸ்எஸ்சி வந்து 2 விதமான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணேன். எப்படி வந்து யூஎஸ்ஆர்பி வந்து கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் பண்ணுதோ, அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்சி வந்து கான்ஸ்டபிளுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் பண்ணுறோம். எஸ்எஸ்சியில் வந்து ஜிடியை வந்து எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை வந்து சிபிஓ எக்ஸாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாங்க. இது மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படி தான், அந்தளவுக்கு தான் வந்து இதை நம்ம பார்க்கணும். பட் இது எஸ்எஸ்சி வந்து சிபிஓ எக்ஸாம் அப்படின்னு நடத்தும்போது அது வந்து சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து நடத்தும். ஸோ இங்கேயும் வந்து அதே டிஸ்கஷன் தான் போயிருக்கு. ஏன்னா என்னதான் வந்து நம்ம நாட்டுக்காக சேவை பண்ண போகிறோம் அப்படின்னாலும் வந்து பணம் வந்து ஒரு பிரதான நோக்கமாக தான் இருக்கும். ஸோ இப்போலேருந்து அதுக்கான திட்டமிடல் வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் அதே நோக்கமாக வச்சுட்டு இருக்கணுங்கிறது தேவையில்லை. பொதுவாக இப்போதைக்கு சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 10 இயர்ஸோ 20 இயர்ஸோ முடிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை, கணிசமான தொகை உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து என்பிஎஸ்சி நியூ பென்ஷன் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி பார்த்திங்கன்னா ரொம்ப கணிசமான தொகை உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்க இந்த சிஏபிஎஃப்பில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து இதே முறை தான் இருக்குது. இப்போ போயிட்டுருக்க நிறைய பசங்க ஒரு 2004க்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம் வந்துச்சு என்பிஎஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து 20 வருஷம் முடிச்சு போகிறவங்க, 10 வருஷம் முடிச்சு போகிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுவும் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா அது வேறு. பட் இப்போதைக்கு இந்த முறை தான் இருக்குது.